மண்டல செயலாளர் தங்கராணி அவர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேங்க. என்ன, நேற்றுக்கு ரொம்ப 4:30 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லைங்க. என்ன காரணம்னா, எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றது என்னால வந்து எப்படி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, நேற்றுக்கு வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு அம்மா வழி தவறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அந்த 3 குழந்தைங்களும் சாகடிச்சிடுறாரு. அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்ன்றத நம்ம வந்து என்னால வந்து அந்த உணர்ந்த ஞானம் வந்து ஒரு 5 பேர பிள்ளைங்களுக்கு என் குழந்தைங்க வச்சிருக்கேன். நானும் குழந்தைங்களுக்கு பாட்டியா இருக்கேன். என்னால வந்து தூங்கவே முடியலைங்க. அவன் இவ்வளவு கொடூரமா சாவடிக்கிறான்னா அவனுக்குள்ள இருந்த அந்த போதையும் சாராயம் தாங்க இதுக்கு முக்கிய காரணம். அவன் நினைவு நல்லா இருந்ததுன்னா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான் போது. அது கழுத்தை அறுத்து சாவடிக்கிற அளவுக்கு அவன் கொடூரமா மாறி இருக்கான்னா இதுக்கு வந்து நம்ம இந்த சமுதாயமும் ஒரு காரணம். நம்ம வந்து நல்ல அரசியல்வாதிகளை வந்து தேர்வு செய்யணும்னு சொன்னா ஒரே சாராய முதலாளிகளை தான் தேர்வு பண்றோம். உங்க வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல மனுஷன் வரும்போது இவங்க நல்ல காசு கொடுக்காத வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும், ஐயோ இவன் நல்ல மனுஷன், இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. காசு யாரு கொடுக்குறாங்களோ கொடுக்கலனால அவங்க கிட்ட போயிட்டு நேத்து நீ 1000 ரூபாய் எனக்கு கொடுக்காதே போனேன் அப்படின்னு கேக்குறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தமிழனை இந்த மாதிரி விழுந்து போயிருக்கிறத நினைச்சா எவ்வளவு ரத்தம் அப்படியே கொதிக்குதுங்க நிஜமாவே. இந்த மேடையில வந்து இதான் என்னோட முதல் பேச்சு. ஏறி இதை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்க அப்பா அம்மா தாய் தந்தை தகப்பனை எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த நாடு இவ்வளவு கேவலமா இருக்கு? நமக்கு என்ன படிப்பு அறிவு இல்லையா? நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு ஒரு மேலான நிலையில வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்க. நம்ம ஏன் இவ்வளவு கீழான நிலைமைக்கு போயிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடு ஏறி வந்து பணத்தை கொடுக்கும் போது செருப்பை கைட்டு தலைமையிலே அடிக்கணுங்க. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் வர்ற வழக்கெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். எவ்வளவு கோபமா வருது தெரியுங்களா? இந்த நிலைமை நம்ம வீட்டுக்கும் நாளைக்கு வர்றதுக்கு உண்டு. நம்ம குடும்பத்திலயும் இந்த மாதிரி நடக்கும். அதனால தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தொகுதியில வந்து நிக்கிறவங்க யாரு வந்து நல்ல மனுஷனா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க கேட்கவே இல்லைங்க. எந்த ஒரு நல்ல மனுஷனை ஒரு செலக்ட் பண்ண தேர்வு செய்யாது நம்மளுடைய தப்புங்க அது. நான் ஒரு தாயா இருந்து கண்டிப்பா இதை நான் சொல்லியே ஆகணும்னு ஒரு முடிவோடு வந்தேன். தயவு செய்து எல்லாரும் ஓட்டு போடும் போது கொஞ்சம் யோசி. ஆல்ரெடி 2 திராவிட கட்சிகள் இருக்கு. 3வது ஒரு திராவிட கட்சி நமக்கு எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டிவிக்கு ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு என்ன தெரியும்? அந்த பையனுக்கு அவன் பின்னாடி நிக்கிறவன் எல்லாம் அந்த ஆதரவு எல்லாம் அந்த கார்பரேட் முதலாளி. அவன் வந்து நல்ல ஆட்சியை நம்மளுக்கு கொடுப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளவு ஒரு என்ன அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம் தமிழன் சொல்லிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா முறையில மாறிட்டு வருது அப்படின்னு அப்படியே ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி அப்படின்னு அந்த விஜய் கூட்டத்துல ஜனங்க நிக்குதுங்க. அதுலயும் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமா வந்தது என்னன்னா, அவர் வந்து இப்படி கை வச்சுட்டு ஒரு அந்த சிரிப்பு பயங்கரமான ஒரு அலட்சியமான சிரிப்புங்க. அது கையை லைட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த ஜனங்க அப்படியே எதிர்கண்ணுங்க. இந்த ஜாம்பிங்க இங்கிலீஷ் படத்துல கையை தூக்கி 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 தட்டின்னு கத்துதுங்க பாருங்க. ஐயோ என்னால ரொம்ப ஜீர்ணிக்கவே முடியலைங்க. ஜீர்ணிக்க முடியாத இன்னைக்கு இந்த ஸ்டேஜ ஏறி கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டு யாராவது ஒரு 2 பேர் விழிப்புணர்வு அஞ்ச கூட பெரிய விஷயம் நினைக்கிறேங்க. அவ்வளவு கோபம் வருதுங்க எனக்கு. என் குடும்பத்திலேயே நானே இருக்கேன். போதகர் ஒரு இனத்து மேல வந்து சண்டை போட்டு போரிட்டு தான் அந்த காலத்துல ஒரு இனத்தை அழிச்சான். இந்த தமிழத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஐயோ எத்தனை சாராய கடைங்க, ஒரு தெருவுல சாராய கடையும் மருந்து கடையும் தவிர்த்து மீதி எல்லா கடையும் இந்த கடை தாங்க அதிகமா இருக்குது. அப்ப ஒரு இனத்தை எப்படி அழிக்கணும்னு முடிவு பண்றான் பாருங்க. அதுதான் இந்த கார்பரேட் முதலாளியோட புத்தி. நம்ம இத கொஞ்சமாவது மேடைக்குமே நாங்க யாருமே இதை உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணலன்னா பரவாயில்ல. தெருமுனைக்கு கூட்டம் போட்டு ஒவ்வொரு 15 வருஷமா அந்த மனுஷன் கத்திய சாவறாரு. தொண்டையில ரத்தம் வழியா அதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே துடிக்குதுங்க மனசு. அதுல இருந்து தான் நாங்க இப்ப வெளியே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த ஜனங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லி புரிய வைக்கலான்றதுனால தாங்க வந்ததே. இத அவ்வளவு வெறியம் கோபமா வருது உங்களுக்கு. நம்ம என்ன ஒரு தரம் சொல்லும் போது புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம வீட்டுல கூட
இந்த ஜனங்களை வந்து பாதி லேடிஸ வீட்டுக்குள்ளேயே இருக்க பெரிய ராட்சச அந்த டிவி சீரியல், இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் தனி இந்த மாதிரி ஓடுறதுக்குலாம் என்ன காரணம்? அந்த டிவி சீரியல். இந்த ஜென்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி போறதுக்கு அந்த குடி, இந்த பசங்க சின்ன பசங்க, சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாம் பாருங்க போதை, அப்படியே மயக்கத்திலே தான் அப்படி இருக்காங்க. எதனா பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. அவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவும் தயவு செய்து யோசிங்க. ஓட்டு போடும்போது நமக்கும் இந்த நிலைமை, நம்ம குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஐயோ நல்லபடியா வருவாங்களா அப்படின்னு, நம்ம தலைமுறையோட இந்த லஞ்சம் ஊழம் இந்த போதை மது எல்லாமே தொலைஞ்சு போயிட்டாங்க. நம்மளோட குழந்தைங்களாவது இனி நல்லபடியா வளர்த்தோம், அதை நினைச்சு இனிமேல் ஓட்டு போடுங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம். மாநில ஒருங்கிணைப்பாளர்